ஒரு கண்ண பட்டாடை கட்டி வந்த மைன. அப்படி நல்லா இருக்கியா? முக்கியமாராட்டம் வந்த எங்கடி கால் வந்துவா. நடை போடு நீ நடை போடு. என் துணையால் இன்னும் ஒரு வண்டி நீ வாங்குவாய். அதுவும் உனக்கு தொழிலை ஓக்கி கொடுக்கும். வீட்டை செம்மைப்படுத்தி மென்மேலும் உயர செல்வத்தை கொண்டிருக்கேன். பிடிச்சு வா, பெருமையோடு வா. கருதானிக்கு விழுப்புரம் 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 வாங்க. விழுப்புரம் வாராமல் வழிவிடுங்க. தம்பி சோமா இருக்கியா? வீட்டு மனைவிக்கு உடல்நிலை தெரியலையா? வா. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மா எங்கடா இருக்கா? காவல் வேலை வருக மகனே. கடந்த 2.25 ஆண்டுகளாக வீட்டுக்குள் நோய்மையை காட்டி உறவுக்குள் பகையும் வெத்த செல்வத்தின் இழப்பும் நகை நட்டுகள் இழந்து போகக்கூடிய வேலையும் வளர்ந்துட்டன. உண்மையா? இப்ப மனைவியுடைய உடல்நிலை சம்பந்தமாக ஒரு மனக்குழப்பமும் நீர் சம்பந்தமான இறக்கம் வேதனையும் உடம்புல இருக்கு. அன்னைக்கு தான் வேற எதனா வேணும் உன் பிள்ளைக்கு? அவருடைய தொழிலையும் வாழ்க்கையும் சிறப்பா நினைச்சுதான் போதுமா? ஒண்ணு கவலைப்படாத. 5ஆம் தேதி வா. என்னை வந்து பார். தொழில் வளமாகும், செல்வம் பெருகும். காக்க கைவிட்டுட்டேன். போமா கர்மசாமி சொல்ல விழுப்புரமா? விழுப்புரம் என்னையில இருந்து ரைட் சைடு ஒரு ரோடு போகுது, இடது பக்கம் போற ரோட்ல போகுது. இந்த ஏரியா வந்து ஒரே இடமா? விழுப்புரம் மாவட்ட வந்து தைரியம் வந்து நிக்கிறீங்க. ஒரு மரமும் மரத்தடியில் சிவனும் இருக்கா? சும்மா சொல்லுங்க. இங்க இருக்கு. காதலே இல்லையே உலகிலே சாதல் முந்தே தெய்வீகமே கனவு நினைவோ. நீ சாமியெல்லாம் கடவுளை கும்பிடுவேன், கரெக்ட். தெய்வம் ஒரு சக்தி இருக்குது நம்புவேன், கரெக்ட். குறி சொல்றவன், கோடாங்கி அடிக்கிறவன், ஜாதகம் சொல்றவன் நம்ப மாட்டேன். எக்காலம் பண்ணுவியே? எங்கடா இப்படி வந்து எப்படா வந்து கால் விட்டுவா. உண்மை என்ன தம்பி? சரி, யூடியூப்ல அவர் பெருசா வாழார, நிறைய பேர் போறாங்க. நம்மளும் போய் பார்ப்போம். மனதோட நினைப்போங்க. அவர் சொல்லி நமக்கு நடந்திருக்குன்னா அந்த உலகத்துல அப்படியும் ஒரு சக்தியோட மனுஷன் இருக்காமனு நம்மளும் கும்பிடுக்குருவோம் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். இப்ப என்ன வேணும் உனக்கு? திருமண பாக்கியம் வேணும். கையில ஒருத்தி இருந்தாலும் அவன் என்னாச்சு? வரக்கூடிய பங்குனி மாதத்துல கல்யாண காலத்தை உருவாக்கி வெட்டியாக்கிட்டார். சில வெற்றங்களை இப்பொழுது எனக்கு கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கிறாய் மகனே. அதை மீட்டு தரதுக்கும் புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் உனக்கு என் துணை உதவியாக இருக்கும். என்னை நினைத்து பிரார்த்தனை செய்ய செய்ய நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். அப்பா, உனக்கு நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க மகனே. வாடா தம்பி.
வேணும் உனக்கு? கல்யாணம் தான் வேணும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. காலம் மனிதன் எல்லாரும் பிறந்தவன் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது இயற்கை தானே. நேர பாராட்டும் மனதுக்குள்ளையாவது எடுத்துக்கிட்டு புறம்பிட்டு தான் இருக்குமா இல்லையா? யாரும் உள்ள சுத்தம் அதை ஏன் நீங்க அசுத்தம் நினைச்சு அதை இயற்கைன்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான் போயிட்டு போகுது. அண்ணன் பட்டுமணி வார்த்தை கிடையாது நல்ல சொல்றாரு முருகப்பெருமானே வண்டி நாயகி காதலிச்சு கல்யாணம் முடிச்சாரு. என்னடா பரமேஸ்வரா, பரமேஸ்வரனே உமா மகேஸ்வரி இருக்கின்ற பொழுது கங்கையை திருமணம் கொண்டார். உண்மையா? எம்பெருமான் மகாவிஷ்ணு பூதேவி ஸ்ரீதேவி என்னும் இரு தேவியரை மணந்தார். என்ன கிருஷ்ணர் பாமா ருக்குமணி என்று 2 மனைவிகளை வைத்துக் கொண்டார். இப்படி எல்லோரும் இன்பமா இருக்கும்போது அவர் படித்த பிள்ளைகள் நாம ஏன்பா சந்தோஷமா இருக்கக்கூடாது? நீ என்கிட்ட வரத்தை கேட்க காரணம் நியாயம் தானே? உன் பிள்ளைகள் தான் இருக்கட்டும் இல்லையா? அப்படியா? எது சொன்னாலும் வாடா தம்பி வா. நீ ஏதோ பொய் சொல்லியாங்களா? என்னடா பொய்? என்னடா தொழில் நடத்திட்டு இருக்க? உழைக்கணுங்கிற ஒரு பெரிய வேகம் உள்ளதுக்குள்ள. ஆனா உனக்கு நிறைய நீ நினைக்கிறது மாதிரி சப்பாத்தியம் வரலைங்கிற ஒரு கோபம் ஆண்டவங்க. உண்மையா? உனக்கு நிறைய சம்பாத்தியத்தை தரேன், ஐதரா இவருடைய தொழில் நடத்தி தரலாம் நான் விரும்புறேன். அப்பா தெரிஞ்சுட்டா சந்தோஷமா இருப்பியா? அது என்ன தொழில் வேணும்னா எலக்ட்ரானிக்கல் பொருள்களை எல்லாம், அதாவது பல்பு டீப்பு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வாங்கி வைக்க இந்த மாதிரி ஒரு கடை போட்டுக்கார என் பேர்ல போட்டுக்காரா. பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணி வெற்றி அடைவாங்க. இந்த பக்கத்துக்குள்ள உறவும் கல்யாணம் ஆனந்தமாக இருப்பாங்க. என்னாலும் உயர்ந்து கொள்வாய் வாழ்க. அப்புறம் நமது தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் சுரண்டை வாடியூர் கரையாளூர் மரியதாய்புரம் ஓங்கி பார்த்தா ஒரு சிறுவை சர்ச்சு சர்ச்சி காலம் சொல்லலாம். மாறுவது எத்தனையோ எங்கு நிறைந்ததெல்லாம் நடப்பதுதான் எத்தனையோ. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு குறை இருக்கு. அந்த குறையை நீக்கி நான் உனக்கு வெற்றியாக்குவோம் பிள்ளைய பக்குவம் இருந்தா போதுங்களா? ஒண்ணு சம்பந்தப்பட்டவனுடைய மனம் எப்படி இருக்குன்னு நான் ஆராய்ந்து பார்த்தேன். சமுதாயத்துக்கும் தன்னை விட உயர்ந்த ஸ்டேட்டஸ் உள்ளவங்க நாளைக்கு ஒரு பகைமையும் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் அவன் தாயாரால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவனுக்கு. அதனால அவனுடைய உள்மனதில் ஒரு சில வெறுப்பும் முடிவெடுக்க முடியாத தவிப்பும் அவன் உள்ளத்தில் இப்பொழுது தோன்றிவிட்டன. அந்த நிலைகளை உயர்த்தி அங்கிருந்து தனித்து பிள்ளையை திரும்பி தந்தா போதுங்களா? காலம் இந்த கனியை உங்க பூஜையில வச்சு கவனமா வச்சு கும்பிட்டு வாங்கப்பா. அவனுடைய உள்மனது மாறும். உங்கள் உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு திருமணம் நடக்கும். தை மாதத்துக்குள்ள வெற்றிகரமான செய்தியோடு என்னை மங்களமாக முதல் பத்திரிகையை கொண்டு எனக்கு தருவேன். ஆனந்தமாக இருந்தேன். அவனை சென்னை வரை சென்று வந்தால் வேலை கிடைக்கும். சரி, வெற்றி கிடைக்கும். வியாபார ஸ்தாபனம் வியாபார தொழிலாக இருக்கீங்களா? ஆட்டோ வந்து வியாபாரம் கிடையாது. சரி, வீடு தொகுந்தமான மனப்புலம் உடையவர் யார்? பாப்பா இந்த ஏரியா போவதற்கு
யாரும் கேட்டு வந்தாங்களா? வாடா தம்பி, 2 ரூபா வந்துருக்கு. என்னடா வீடு கால் வந்துட்டு வா. உங்க ஊர் எல்லைக்குள்ள நுழைந்தவனு ஒரு சின்ன பாலம் தெரியுது. அது என்ன பாலம்? அதுக்கு இடது பக்கத்துல ஒரு நதி ஓடுகிறது. அந்த கரையோரம் பார்த்தா அந்த காலத்து சுலபான சாமி கூப்பிட்டுருக்காங்க. இருக்காரா? கால் வந்துட்டு வா. இந்த வீடு நமக்கு ராசி இல்லையா, அல்லது வீட்டுக்குள்ள வேற எதுவும் மாறுபாடு மந்திரிகம் நடந்திருக்கா அப்படி என்ற சந்தேகம் உனக்கு. இதனால கேரளாவை சார்ந்த சில நெருக்கட்ட தெளிவடைந்து வந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு யோசனை ஒரு உலகத்தில் தோன்றியது. ஆனால் அது தெளிவாக நடக்கவில்லையே. காரணம் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆவி வீட்டுக்குள்ள வருது. அந்த ஆத்மா நீங்கி விட்டால் ஒரு வீடு அமைதியாகும், மனக்குழப்பங்கள் தீரும். என்ன சண்டை போராட்டங்கள் நீங்கும். இருந்து அது நீங்க பகிர்ந்தவா. இனிமேல் அமைதியும் வருமானமும் உனக்கு வேற என்ன வேண்டும்? கண்டிப்பா கிடைச்சது. கருதாமிக்கு எங்கேயோ ஒரு கோயில போய் வரம் கட்டிக்கிறோம். அதுக்கு ஒரு காரியமா போயிடா காரியம் முடிவு கிடைக்க சுலமான கேட்க முடியும். எதையும் தாங்குமே தங்கைக்காக திருமலை கோவிலிருந்து முருகப்பெருமானுடைய வேல் வருகிறது. அவருக்கு எதுவும் செய்ய வேண்டியிருக்கா? என்ன வேண்டுதல் இப்படி இருக்கு? அது ஒழுங்கா நடக்கும். கார்த்திகேயன் என்னும் பெயரோடு ஒரு குழந்தை பிறக்கும். தைப்பூசத்திலிருந்து குழந்தை ஒரு கற்பத்தில் ஜனனமாய் உதயமாகும். அந்த பையனுடைய விரல்ல ஒரு அற்புதமான அழகு நிறைந்த அடையாளம் வெற்றி கிடைத்தார். மருத்துவத்தை கண்ட பயப்படாத மகளை வீணாக புலம்ப வேண்டாம். வெற்றி உண்பம் பௌர்ணமிக்கு எனக்கு தரக்குறை கொண்டதுடா. கருதாமிக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில நிறைய மரணத்தையும் குழப்பமும் நடக்கு. என்னால தொழிலை ஒழுங்கா பார்க்க முடியல. கருதாமி மன இளைஞர்களுக்கு கட்டுறவங்க ஏற்பா தொழில் பற்றி கேட்டுதான் எந்த ஒரு என்ன தொழில் பாப்பா. ஆமா ஆபரேஷன் யாருக்கும் ஆகுதா? ஆபரேஷன் ஆகணும் யாரும் சொன்னாங்களா? சொல்லுற அப்படி ஒரு சூழல் ஒன்று இருக்கு. அதனால அந்த நேரத்துல டாக்டர் போய் பார்த்த உடனே என்னை ஒன்று முருகா உனக்கு தொழிலுக்கு யாரும் செய்வது வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சில சிந்தனை பயம். அப்படி ஒண்ணு நடக்கல. உன் பின்னால கனிவாரம் ஒரு சாமி வராத இருக்காடா. காவல்வா இனி தொழில் உற்சாகமா நடக்கும். நினைத்தது ஜெயிக்கும். பணம் யாத்திரையா கொடுத்தியா அது வந்து சேரும். வெற்றி அடைவார். வேற என்ன வேணும்?
வாங்கி தரேன், பௌர்ணமிக்கு வந்துட்டேன். கல்யாண சோகமா கேட்டது யாரு? யாருக்கு திருமணம்? உடனே எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் உயிரை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? பாட்டு நல்லா இருக்குமே. அதான் இருக்கும். பாட்டை விட இந்த பழக்கம் தான் இதை விட ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் கண்கள் காணும் கனவினிலே அவள் முகம் இருக்கும். காட்டிலாடு ரோஜாப்பு சிவந்தே சிரிக்கும். பையன் கல்யாணத்துக்கு கேட்டு பார்த்தியாப்பா? ஏன் அவனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு முடிவெடுத்த? சரி, வேற எதுவும் கேள்விப்பட்டியா? இப்ப ஒரு பாட்டு பாடுன, இந்த பாட்டு நல்லா இருக்கா? அதுதான்டா இதுக்கு அர்த்தம். கால எடுத்துவா. இந்த செந்துருன ரொம்ப இருக்கா? லவ் கல்யாணம் முடிச்சுட்டாங்க முடிச்சிடலாமா? அப்படின்னா உமக்கு ஒத்து வரலையா? சந்தோஷமா முடிச்சுட்டாங்க. வந்து ஐப்பசியில நிர்ணயம் பண்ணி நெருங்கி ஆகிக்கணும். கையில கல்யாணத்தை வச்சுக்கும், அந்த பணமும் கிடைக்கும். என்ன வேற என்ன வேணும்? சந்தோஷம். உங்க சொந்தக்காரங்களை முன்னால யாரும் சாமி ஆண்டாங்கப்பா? யாரதே என்ன சாமி சொல்ல மாட்டேன். சேவம் தான் கட்டுக்குவான்.